ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சுவிங் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்னோடய பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரட் ஜூஸ் எளிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் 2 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை நல்லா கழுவிட்டு அதனோட தோலை வந்துட்டு நல்லா க்ளீனாக சீவி எடுத்துருங்க. ரெண்டு கேரட்டையுமே கம்ப்ளீட்டாக தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ண முடியலன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். அது வந்துட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இங்கே பாருங்கள், கேரட்டெல்லாம் துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு இந்த வெட்டி வச்ச கேரட் பீசஸை அது உள்ளே ஃபுல்லாக மாற்றி நம்ம அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் பால், பெரிய கிளாஸாகவே. அந்த கிளாஸ் பாலை வந்துட்டு இந்த வெட்டி வச்ச துண்டுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லாவே மைய அரைப்படும். இப்போ அரைச்சிடலாம் நல்லாவே. நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் நான் 2 ஸ்பூன் ஹனி சேர்க்குறேன். உங்ககிட்ட தேன் இல்லைன்னா சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். என் பையன் ஹனி ஊற்றினாலே நல்லா குடிப்பான், அதனால் நான் 2 ஸ்பூன் ஹனி போட்டுக்கிறேன். இப்போ ஹனி போட்டுட்டு அந்த ஹனி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மறுபடியும் மிக்சியில் 2-3 சுற்றி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹனி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜூஸை நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மற்றும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் ரெடி. ஓகே, இப்போ இதை நம்ம அவனுக்கு குடிக்க கொடுத்துடலாம். ஜூஸை குடி. எப்படி இருக்கு? கேரட் ஜூஸ் நல்லா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Stay connected. Take care. Bye.